நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, எல்லாத்துக்குமே சிவ அனுபவம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்திலே கிடைத்து விடுவதில்லை. அது நமக்கு தெரிந்தது தான். சில குழந்தைகளுக்கு அது கிடைத்து விடுகிறது, சில வாலிபர்களுக்கு கிடைத்து விடுகிறது. சிலர் முதுமை அடைந்தாலும் அந்த சிவ அனுபவமானது அவர்களுக்கு கிடைப்பதில்லை. சிவபெருமானை நினைக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு வருவதில்லை. அதற்கெல்லாம் காரணம் நாம் அறிந்தது தான். நம்முடைய கர்மா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், நாம் எதை தாங்கி வந்திருக்கிறோமோ அந்த கர்மத்திற்கு ஏற்றவாறு எந்த காலத்திலே நாம் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த காலகட்டங்களிலே நமக்கான வாய்ப்பானது கிடைக்கிறது. ஏன்னா இறைவனை உணர்கின்ற அந்த தருணம், அவரை உணர்ந்த அந்த தருணத்திற்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிற விஷயத்தோட உண்மையான பொருளானது விளங்கும். அப்போ அந்த உண்மையான இன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் அது ஸ்வர்க்கம் அல்லவா? அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த நாட்கள் எல்லாம் பார்த்தால் வாழ்கின்ற நாட்களிலே ஸ்வர்க்கத்தில் இருப்பது போன்ற அனுபவத்தை ஏற்படுத்தும் அல்லவா? அப்போ அந்த அனுபவமானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம் கர்ம பலன்களை கழித்தாக வேண்டும். முன்னர் நம்ம அந்த மூட்டையில் தூக்கிக்கிட்டு வந்திருக்கோம்ல, சில கர்ம பலன்கள், செய்த தெரிந்து தெரியாமல் செய்த வினைகள் எல்லாம் இருக்கின்றன அல்லவா? அதற்கான பலன்களை அனுபவித்தால்தான் பின்னர் இந்த இன்பத்தை அடைய முடியும். ஏன்னா இறைவன் எப்பொழுதுமே நமக்கு முன்னால் வாய்ப்புகளை வழங்குகின்றார். இறைவனை அடைவதற்கான வாய்ப்புகளே நல்குகிறார். அதில் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பெரிய ஒரு சின்ன தடுமாற்றமே வரும். அந்த இடத்துல இப்போ ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு ஈடுபாடானது இருக்கும். இறைவனை வழிபட வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஈடுபாடானது இருக்கும். ஆனால் நம்மளால் சரியாக வழிபட முடியாது, கோவிலுக்கு கூட செல்ல முடியாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது கோவிலில் பார்த்து இறைவனை தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது. இப்போ நம்மளால் சரியாக சிவாலயங்களுக்கு கூட போக முடியாமல் இருக்கிறதுனா இன்னும் உன் கர்மம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது, அதையெல்லாம் கழித்து முடித்தால்தான் நீ ஆலயத்திற்குள்ளே செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்போ அதையும் மீறி யாராவது வற்புறுத்தி ஆலயத்திற்குள் கூட்டி சென்று விட்டாலும் கூட அங்கே போய் மன நிம்மதியாக இறைவனை வழிபட முடியாது. ஏன்னா அந்த மன நிம்மதி, மன அமைதி அங்கு வந்துவிட்டால் உண்மையான இன்பத்தை உணரக்கூடிய அந்த தருணம் வந்துவிட்டது என்று அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை மனதார ஏற்றுக்கொண்டு அந்த மன மகிழ்ச்சியுடன் வழிபடுகின்றோம் என்றால் மனதிலே உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்பட்டோம். அந்த மனதில் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும். அந்த மகிழ்ச்சியை உணர்ந்து விட்டால் பின்னர் வேறு எதன் மீதும் நாட்டம் இருக்காது. இந்த புறப்பொருட்களின் மீது நாட்டம் வராது. அப்போ நீ கழிக்க வேண்டிய கர்மாவை அந்த இடத்துல கழிக்க முடியாமல் போயிடும். அதனால தான் பெரும்பாலும் அந்த நாட்டமானது சில பேருக்கு வராது. போவாங்க, அங்கே இறைவனை பார்த்து விட்டு கொடுக்கின்ற திருநீரை கூட அங்கேயே போட்டு விட்டு, அது நிறைய பேர்த்துக்கு அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? யாராவது சிவாலயங்களில் திருநீர் கொடுத்தா அதை வாங்கி பூசினது போக அப்படியே சைடில் அந்த தூணில் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா வாசல் வரை, அவர் அருகில் வரை வரக்கூடிய வாய்ப்பானது அவருக்கு கிடைத்திருந்தது. ஆனாலும் அவரின் உண்மையான அன்பை பெறக்கூடிய வாய்ப்பை அவர் பெறவில்லை. அதுதான் அந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஆலயத்திற்குள்ளே போகிறாரு. முதல்ல சிவபெருமானை பார்த்து அந்த தாற்பயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கண்மூடி அந்த இறைவனை உணர்வதற்கு முற்படுகின்றார், ஜோதியாக காண முற்படுகின்றார். அப்படிங்கும்போது மனசில் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷத்திற்கு முன்னால் உடலில் சில சிலிர்ப்புகள் ஏற்படும். அந்த ஆற்றலை உணரும் போது அந்த உடல் அப்படியே அதிரும். மனம் ஆனந்தம் கொள்வதற்கு முன்னாடியே இந்த உடல் அதை கிரகித்து கொள்ளும். அந்த ஆற்றலை கிரகித்து கொண்டு உள்ளே மனதிற்குள் ஒரு தூண்டுதலை செய்யும். இங்கு ஒரு அதீத ஆற்றல் இருக்கிறது, உனக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு அதீத ஆற்றல் இங்கு இருக்கிறது, அதை உணர்ந்து கொள் அப்படின்ட்டு இந்த உடலானது மனதை தூண்டும்.
ஏன்னா மனசு தான் அங்கங்கே அலைப்பாய்ந்துக்கிட்டு இருக்கும்ல. கோவிலுக்குள்ளே போனாலும் பல விஷயங்களை நினைப்போமே தவிர கடைசி வரலும் இந்த இறை ஆலயத்தில் என்ன சக்தி இருக்குங்கிறத பற்றியே யோசிக்க மாட்டோம். ஆனால் உனக்கு அந்த நேரம் வந்து விட்டது அப்படிங்கும்போது அந்த உடலும் உன்னை என்ன பண்ணும் அப்படின்னா தூண்டிவிடும் உன் மனதை. அமைதியாயிரு, கொஞ்சம் பொறுமையாரு, இங்கேனோ இருக்கு பார் அப்படின்னு உடல் சிலிர்க்க ஆரம்பிக்கும், கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சில வினைகளின் காரணமாக உன் மனதானதை அதை அப்படியே பக்குவப்படுத்த முயற்சி பண்ணும், ஒரு இடத்துல குவிக்க பார்க்கும் இந்த உடலை. அந்த நேரத்தில் நம்ம மனசு குவிந்து இறைவனை பார்க்கும் பொழுது, அங்கிருக்கின்ற மூலவரை பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு அலாதியான இன்பம் வரும். அது ஆரம்ப கட்ட இன்பம் மட்டுமே. அந்த இன்பத்தை உணர்ந்தவர்கள் அதை அடிக்கடி அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்பதான் என்ன ஆகும்னா நம்ம தொடர்ந்து சிவாலயங்களுக்கு செல்ல ஆரம்பிப்போம். தொடர்ந்து சிவாலயங்களுக்கு செல்ல ஆரம்பிக்கின்றோம். எந்த இடத்துல சிவாலயத்தை பார்த்தாலும் போய் ஐயனை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கான காரணம் அந்த இன்பத்தை கொஞ்சமாக நம்ம அனுபவித்து விட்டோம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. போய் பார்த்ததுமே எதுவுமே தோணாமல் இருக்கிறதுங்கிறது வேற, பார்த்தமே ஒரு சந்தோஷம், அப்படியே மகிழ்ச்சியானது மனதிலே உண்டாகும். அந்த இன்பம் அப்படிங்கிறத அனுபவிக்கணும்னு தான் ஒவ்வொரு ஆலயத்திற்காக போக ஆரம்பிப்போம். ஒரு கட்டத்தில் இது இன்னும் மிகையாக தேவைப்படுகிறது. எது? அந்த இன்பமானது எனக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா வெளியே பார்த்த இன்பமெல்லாம் ஒன்றுமே இல்லை. 10,000 ரூபா காசு பார்த்தேன், 1 லட்ச ரூபா காசு பார்த்தேன், கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், அதுல எல்லாம் ஏன்னா வாங்கினமே எங்கேயாச்சும் உரசிடுமோ, எங்கேயும் தொலைஞ்சிருமோ, அந்த பயமும் சேர்த்துருக்கோம். ஆனால் இந்த இறைவன்கிட்ட, எம்பெருமான் ஈசனிடம் நான் உணர்ந்த அன்பு இருக்கிறதே, அது யாராலும் பறித்து கொள்ள முடியாதளவா. அது ஒரு நிரந்தரமான அன்பாக எனக்கு தோன்றுகிறது, இன்பமாக தோன்றுகிறது. அப்படிங்கும் போது அது இன்னும் மிகையாக எனக்கு தேவைப்படுகிறது. நான் இதுவரையிலும் அந்த இன்பத்தை அனுபவித்தது இல்லை, இப்போ அதை உணர்றேன். இறைவனை பார்த்ததுமே நான் உணர்கிறேன். அப்படியே கண்ணில் தண்ணி கலங்க அங்கே நிற்கிறேன், பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, நாக்கு தடுமாறுது. நம்ம சிவாயின்னு சொல்றது கூட நாக்கு தடுமாறுது. அந்த அளவுக்கு சந்தோஷத்தோட உச்சகட்டத்தில் நான் இருக்கேன். ஆனால் அதுவுமே சின்ன ஆனந்தம்னு சொல்றாங்க. அப்ப அந்த பேரானந்தம் அப்படிங்கிறத நான் உணரணும்ட்டு எல்லா ஆலயங்களுக்கும் தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த கர்மாவெல்லாம் முடிந்துவிட்டு நீ உண்மையான பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த நிலை வரும் பொழுது இறைவன், நான் ஆலயங்களில் மட்டுமல்ல, நீ எங்கிருந்தாலும் நீ இருக்கின்ற இடத்திலே நீ அமைதியாக இருந்து உன்னுள் உன்னை பார், அங்கு நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறத உணர வைப்பார் பாருங்க. அப்பதான் அந்த இன்பமானது இன்னும் மிகுதியாக நமக்கு கிடைக்கின்றது. அந்த இன்பமானது மிகுதியாக நமக்கு கிடைக்கின்றது. அதன் பின்னர் அமைதியாக அமர்ந்து நம்முள்ளே அவரை தேடும் பொழுது அதுவும் சாதாரணமாக நடந்துவிடப் போவதில்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம் பல படிநிலைகளை தாண்டி, பயிற்சிகளை எல்லாம் தாண்டி, மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லாம் மறைந்துவிட்ட நிலையிலே அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது கோவில்களில் நாம் அனுபவித்த இன்பங்களை விட அது பல மடங்கு பெரிதாக இருக்கும். அப்போ அந்த இன்பம் அப்படிங்கிற அந்த விஷயம், அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் எங்கு உறைந்திருக்கிறது அப்படின்னா உன்னுள் உறைந்திருக்கிறது. அதை நீ புரிந்து கொள் அப்படின்ட்டு ஈஸ்வரன் அந்த இடத்துல நமக்கு காட்டுகிறார். அப்போ அந்த உண்மையான இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க 8 வயசுல இருக்கலாம், 10 வயசுல இருக்கலாம், 15 வயசு, 30 வயசு, 50 வயசு, 70, எப்போ வேணாலும் இருக்கலாம். அவரவர் தூக்கி வந்த மூட்டைக்கு தகுந்தார் போலே அது வேறுபடுகிறது. நம்ம முயற்சி செய்கிறோம், இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனை உணர வேண்டும் என்று. அதற்கான வாய்ப்பு உடனே நமக்கு கிடைத்து விடுகிறதா அப்படிங்கிறத எண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு நம்மளால் போக முடியாது, வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கும். எத்தனை முறை போயிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. இறைவன் எல்லாம் ஒருவர் தான், பல வடிவங்களிலே பல நாமங்களிலே இருக்கின்றார். இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு கூட நம்மளுக்கு போகிறதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏன்னா இறைவன் ஆணையிட வேண்டும். நாம் அங்கே செல்ல வேண்டும் என்றால் இறைவன் ஆணையிட வேண்டும். அவர் ஆணையிடாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொன்று, இந்த வாழ்க்கையில் மனதோட தன்மைக்கு ஏற்றவாறு தான் நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறுபடுகிறது. இது எல்லாமே தெரிஞ்சது தான். நம்ம மனதானது ஒரு விஷயத்தை விரும்ப வேண்டும். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சிவபெருமான் கருணையான தெய்வம், அவர் கருணையே வடிவமானவர்னு சொல்கிறாங்க. சொல்கிறத நான் கேட்குறனால என்னால் உணர்ந்துட முடியுமானா கிடையாது. என் மனம், இந்த உடலிலே இருக்கின்ற அந்த மனமானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆம், இறைவன் கருணையே வடிவமானவர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு அதன் வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஏக்கமான அந்த மனதிற்கு வர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வெளியிருந்து 1000 பேர் 1000 விதமாக சொல்லலாம். இறைவனுடைய அருமை பெருமைகளை, அவருடைய திருவிளையாடல்களை பல்வேறு வகையில் சொல்லலாம். அதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறம் காத்துல கரைஞ்சு போயிடும். ஆனால் இந்த மனசு அப்படிங்கிறது இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கு அதனுள்ளே ஆர்வம் ஏற்பட வேண்டும். அப்படி ஆர்வம் ஏற்பட்டு அதனை நோக்கி பயணிக்கும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அனுகூலமானதாக நமக்கு மாறுகிறது. ஏன்னா நீங்கள் நிறைய பயிற்சி செய்யலாம், முயற்சி செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். இந்த உடல் வழியாக நீங்கள் செய்கின்ற பிராணாயாமமாக இருக்கலாம், மனதை அடக்கி செய்கின்ற தியானம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் மனசு வேற எங்கேயும் அலப்பாஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற பயிற்சிக்கோ முயற்சிக்கோ எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மனக்கட்டுப்பாடு இல்லாமல் நாம் பெறுகின்ற எந்த விஷயத்திற்கும் அனுகூலமாக இருக்காது. அது இயல்பான வாழ்க்கையிலே வாழ்வதாக கூட இருக்கட்டுமே, மனதை வைத்து எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான பிடிப்புடன் ஒருவன் முன்னேறுகின்றான் அப்படிங்கும் போது அவனுக்கு அந்த பொருளானது கிடைக்கின்றது, அந்த இன்பமானது அவனுக்கு கிடைக்கின்றது. மனது ஒன்றாமல் எனக்கு இது வேண்டும் இது வேண்டும் என்று நினைத்தாலும் மனதிலே 2 நிலைப்பாடுகளுடன் இது கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலைப்பாட்டிலே தடுமாறி கொண்டிருந்தாலும் அந்த நிகழ்வானது அங்கு நிகழப்போவது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்குள்ள ஒரு ஜோதியானது இருக்கிறது, அந்த ஜோதி இருப்பதே தெரியாமல் நாம் இருக்கின்றோம். எப்போது நாம் உணர்கிறோமோ அந்த ஆத்ம ஜோதியானது பிரகாசமாக மாறும் பொழுது உடலே ஜோதி வடிவமாக மாறுகிறது. இதெல்லாம் ஞானிகள் எடுத்துரைத்தது. ஆனால் அந்த ஜோதியை காண்பது, அந்த ஜோதியை இன்னும் ஜோதி பிளம்பாக மாற்றுவது எல்லாமே நம்முடைய முயற்சியினால் தான். அந்த முயற்சிக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மனம்தான். மனம் ஒன்ற வேண்டும். மனம் நாம் இதை செய்ய போகின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அது ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அது இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பயிற்சிகளானது அந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ எல்லாத்துக்குமே இருக்கிறது தான், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமானது அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? ஏன்னா நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இன்னும் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும், தான் அவரை மாதிரி ஒரு பங்களா கட்டியிருந்தால் நல்லாயிருக்கும், தான் அவரை மாதிரி ஒரு சாமியாராக போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், தான் அவரை மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், தான் அந்த அம்மா மாதிரி வந்துட்டு பட்டுப்புடவை நாள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்படியே தான் நம்ம மனசு நினைக்குமே தவிர இறைவன் உங்களுக்காக கொடுத்த வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிப்பதில்லை. இறைவன் உங்களுக்காக கொடுத்த வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது வேலை? இந்த உலகத்திலே பிறந்து வந்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே பிறந்து வந்ததிலிருந்து உங்களுக்காக ஏதேனும் ஒரு வேலையை இறைவன் கொடுத்திருப்பாரே, அதை பற்றி என்றாவது யோசித்திருக்கிறோமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது. ஏன்னா அந்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொண்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை. அதை தேடி ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளுக்கு எந்த விஷயமுமே வந்துட்டு கண்ணுக்கு புலனாகாது, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். அந்த பேரின்பத்தை அனுபவிப்பது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொடுப்பனை இருப்பதும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னதான் போனாலும் இன்னொரு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா நல்லா இருக்குமே, இந்த அவர் மாதிரி ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே, இந்த அவர் மாதிரி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே, இந்த மாதிரியே நாம் எண்ணங்கள் செல்லும் பொழுது உண்மையாகவே உன் மனதிற்கு எது கிடைத்தால் ஆனந்தமோ அது கிடைக்காமலே போய்விடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல நம்ம மறந்துடுவோம். அகப்பொருட்களின் மீது கவனம் செலுத்தாமல் புறப்பொருட்களின் மீதே கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் கிடைக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிதான விஷயமாக இருக்காது. சிவபெருமான் பல பேத்துக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கின்றார். இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறுன்னு அவங்க உள்ளத்துக்குள்ளே இருந்து பல குரல்கள் கேட்கும். ஆனால் அந்த குரலை யாரும் கேட்பதில்லை. அப்படியே கழுத்தை பிடிச்சி நசுக்கி அமைதியாரு அப்படின்றாங்க. ஏன்னா இந்த புறப்பொருட்களின் மீது இருக்கின்ற நாட்டம் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தமாக தெரிகின்றது. உள்ளத்திலே இருக்கின்ற அந்த அன்பை, அமைதியை, பேரமைதியை உணர்ந்து கொள்வதற்காக நாம் எதுவும் செய்வதில்லாமல் போகிறதல்லவா? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. அது ஏதாச்சும் செய்யணும்ல, மனசு சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? என்ன செய்யறது? மனசுக்கு பிடிச்சது செய்யணும். மனசுக்கு என்ன பிடிக்கும் அதுவே தெரியலையே, அதைத்தானே தினம் தேடிக்கிட்டு இருக்கோம். எப்போ உண்மையான சந்தோஷத்தை அந்த மனசு உணருதோ
அப்போ தான் அதுக்கு அதை பிடிக்கும். அப்போ நீங்கள் பல சந்தோஷத்தை காமிச்சிட்டீங்க, இறைவனின் மீது நாட்டத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக உண்டாகின்ற அந்த ஆனந்தத்தை அந்த மனதிற்கு புரிய வைத்து விட்டால் அது வேறு எங்கும் செல்லாது. வேறு இந்த சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் நாடி அது செல்லாது. மாறாக பிடித்த பிடிவாதமாக இறைவனையே பற்றி கொண்டு அங்கே இருக்கும், அந்த இறையாற்றலையே பற்றி கொண்டு இருக்கும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போவுமே உண்மை பொய் இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தோன்னா உண்மை கொஞ்சம் பிரகாசம் கம்மியாக இருக்கும், பொய் ரொம்ப ஜொலிக்கும். அதை பார்த்ததுமே அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். காரணம், நம்ம அந்த உண்மை தன்மையை புரிந்து கொள்ளாதது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி இறைவன் அப்படிங்கிறவர் நமக்குள்ள மறைத்தல் தொழிலின் காரணமாக ரொம்ப பிரகாசம் இல்லாத மாதிரி ஒரு பிம்பத்தில் இருப்பார். வெளியே இருக்கிற அந்த பொய்யானது ரொம்ப பிரகாசமாக தெரியும், எல்லாம் உண்மைன்னு. ஆனால் வெளியே இருக்கிறது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்ட பட்சத்தில் உள்ளிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆற்றல், அந்த ஒரு அதீத சக்தி வாய்ந்த ஒளி அப்படிங்கிறது மேலும் பிரகாசமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்மளால் அந்த சிவபெருமான் சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு நாம் பொய்யிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர்த்துக்கு ஒரு ஒரு மன வருத்தம் எப்பொழுதுமே உண்டு. பொறுமையாக கேளுங்க, ஏன்னா இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் தான். அதிலேருந்து நம்ம வெளியே வர்றதா இல்லை அதற்கு விடை எப்படி தேடுவது அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கிறோம். நம்மை இறைவன் ஆட்கொண்டு விட்டார், நமக்கு இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதன்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதனாலே நாம் இறைவனை தேடி செல்கிறோம், இறைவனை நாடி செல்கிறோம், இறைவனின் பெயரை திருநாமத்தை சொல்லி கொண்டே இருக்கிறோம், இறைவனே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். அதில் எந்தும் ஐயப்பாடு இருக்கிறதா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக நமக்கு அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எல்லாம் சிவன், அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே நிறைவு பெற்று விடுகிறது. நான் பார்ப்பது எல்லாமே சிவம் அப்படின்னு பார்க்குறேன், ஆனால் சில பேர் அவரை புரிந்து கொள்வதே இல்லையே. இறைவன் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள், இருந்தாலும் இருக்கிறார் என்று கூறுபவர்களும் சிவபெருமான் இறைவன் இல்லை என்று கூறுகிறார்கள். மற்றும் பல இறை நாமங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்களே, இது ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்கிறதே அப்படின்னு நினைப்பவர்களாக நாம் இருந்தால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவனுக்கு ஓர் உருவம், அது நம்ம யோசிச்சா கூட நம்மால் அதுக்கு விடை கிடைக்காது. ஏன்னா பல உருவங்களிலே இறைவன் இருந்தாலும் அவர் உருவமற்றவராக காணப்படுகின்றார். பல நாமங்களிலே நாம் வழிபட்டாலும் அவை யாவும் ஓர் நாமத்தையே சென்றடைகின்றன அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால் இந்த வருத்தம் வராது. இன்னொன்று, வாழ்க்கையில் இயல்பான ஒரு விஷயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல், அதைவிட அதை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமாகிறது. சாதாரணமான ஒரு கோட்பாடுகளிலே கூட நாம் பேசி கொண்டிருக்கும் போது பிறரின் மன எண்ணத்தை நம்மால் மாற்ற முடியாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நமக்கு எதிர்கருத்துக்களை பேசுகிறார் அப்படிங்கும்போது அந்த கருத்து நமக்கு சாதகமாக வர வேண்டும் என்ற எண்ணமே முதலில் தவறான விஷயம். ஏன்னா அது பிறரை நம் கருத்துக்களுக்கு ஆட்பட சொல்லுதல் அப்படிங்கிற மாதிரி எண்ணம். அவருடைய சுதந்திரமான கருத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமாகிறது, எப்போ பொது வாழ்க்கையிலுமே கூட. ஏன்னா ஒரே ஒரு தீர்வுக்கு பல கருத்துக்கள் இருக்கும், அது யாவும் அங்குதான் சேரும் அப்படிங்கிறது உண்மை. சரி, அப்படி இருக்கையிலே நாம் இப்போ சொல்கிறோம் இல்லையா, அவர் சிவபெருமானவே வழிபட மாட்டேங்கிறார், சிவபெருமானை நிந்தித்து கொண்டிருக்கின்றார், இறைவனே இல்லை என்று சொல்கின்றார், இவரையெல்லாம் நாம் எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிற ஐயப்பாடு அல்லது மனக்குழப்பம் நமக்கு வந்தால் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர்களை தவிர்த்து விடுதல். ஏன் இப்படி சொல்கிறோம் அவர்களை தவிர்த்து விடுதல்? மீண்டும் ஒரு முறை நன்றாக யோசித்து பாருங்கள். யாரையும் நம்மால் மாற்ற இயலாது, யாரையும் மாற்றுவதற்கு நாம் இறைவன் அல்ல. அவரவருக்கு ஒரு கால நேரம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா நாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலுமே இறை சிந்தனையிலே இருந்திருக்க மாட்டோம், இறைவனை பெரிதாக போற்றி பாடி இருக்க மாட்டோம், இறை நாமங்களை சொல்லி இருக்க மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இனம் புரியாத மாற்றத்தின் காரணமாக இன்று நம்முள் இறைவன் இருப்பதை உணர்ந்து கொண்டு, சிவபெருமான் இருப்பதை உணர்ந்து கொண்டு, எல்லாம் சிவமயம் என்று நம் மனது மாறிவிட்டது. எப்பொழுது என்று யோசித்து பார்த்தால் எப்பொழுதுனே தெரியாத அளவிற்கு அவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ நம்மை ஆட்கொண்ட இறைவன்
பிறரை ஆட்கொள்வாரா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகமே. ஏன்னா அவரவர் கர்ம பலனுக்கு ஏற்றவாறு அவரவர்களுக்கு எல்லாம் நடக்கிறது. அந்த வகையிலே நாம் ஒருவரை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதோ, அவர் நம் அந்த ஒரு எண்ணத்திற்கு ஏற்றாற் போல் அவர் வர வேண்டும் என்று நினைப்பதோ நமது எண்ணமாக இருக்கலாமே தவிர, அது நடப்பதும் நடக்காமல் போவதும் இறைவனின் சித்தம். ஏன்னா ஒரு விஷயம் வேண்டும் என்று ஒருவர் நினைக்கும் பொழுதுதான் அது அதனை நெருங்கி வரும். ஒன்று இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த ஞானம் ஏற்பட்டு இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பானது அங்கே ஏற்படுகிறது. மாறாக அவரது கர்ம பலன் யாவும் தீர்கிறது, அல்லது அந்த நல்வினை அதிகரித்து கொண்டு தீவினை அந்த இடத்துல தீர்ந்து விட்டது அப்படிங்கிற போது இறைவனின் கருணை பார்வையால் அவர்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது, அவர் எவ்வளவு அஞ்ஞானத்தில் இருந்திருந்தாலும், எவ்வளவு தவறான விஷயங்களிலே கர்மாக்களை செய்திருந்தாலும், அவர்களை இறைவன் ஆட்கொண்ட பிறகு அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இறைவனையே கதி என்றும் வந்து சேர்வார்கள். இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திருக்க முடியும், அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்கள் அந்த மாதிரி நபர்களை பார்த்திருப்பார்கள். ஆரம்பத்திலிருந்து நாத்திகம் பேசியிருப்பார்கள். ஆரம்பத்திலிருந்து இவர் இறைவனே இல்லை, இவர் சுடலையில் ஆடக்கூடியவர், மயானத்தில் ஆடக்கூடியவர், அப்படி இப்படின்னு பேசினவர்கள் இன்று சிவபெருமானே கதி என்று அவரின் பாதத்தை சரணடைந்திருப்பார்கள். இதெல்லாம் ஒரே ஒரு வினாடி பொழுதில் நடந்து விடுவதல்ல. மாறாக பல காலகட்டங்களை தாண்டி பல வினைகளுக்கு அவர்கள் ஆட்பட்டு பல கர்மாக்களில் ஈடுபட்டு அதனின் பேரில் இறைவன் மீது ஒரு தீராத காதல் கொள்வதும் அல்லது இறைவன் இவர்களை ஆட்கொள்வதும் இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றானா, அசாதாரணமாக நடத்தக்கூடிய ஒன்று. அது இறைவனின் கருணை பார்வையால் மட்டுமே அது சாத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதனால் நம்ம யாரையும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதே வேலையாக தானே இருக்காங்க. அப்படியெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உண்மையாக உணர்தல் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இறைவனை முன்வந்து ஆட்கொள்வார் அப்படிங்கிறதான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர் எண்ணங்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஒரு இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு. எப்பொழுது வரையிலும் அப்படின்னா அந்த இறையாற்றலை அவர் உணர்ந்து கொள்ளாத வகையிலே, அவர் உணர்ந்து கொள்ளும் பொழுது இல்லை என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரும் அப்படின்னா கட்டாயமாக வராது. அதே போல் மற்ற தெய்வங்கள் தான் பெரியவன அப்படின்ட்டு பேசக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு. எதுவரையிலும் அப்படின்னா சிவபெருமானின் கருணையை உணர்ந்து கொள்ளும் வகையிலும். ஒரு முறை அவர் அந்த கருணையை உணர்ந்து கொண்டு விட்டால் ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தைகள் வருமா அப்படின்னா வராது. நீங்கள் எந்த நாமம் சொன்னாலும் சரி, அது ஒருவரையே சேர்கிறது அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து கொண்டார்களே ஆனால் எம் மந்திரத்தை வேண்டுமானாலும் ஜபிக்கலாம், எந்த பெயரை வேண்டுமானாலும் கூறலாம். அது எல்லாம் சேர்கின்ற இடம் ஒரே ஒரு கடவுளாகத்தான், அந்த பரபிரம்மமாகத்தான், சிருஷ்டி கர்த்தாவாகத்தான் இருப்பார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால், இறைவனுடைய திருநாமத்தை ஏதாவது ஒரு இடத்தில் நாம் கேட்கின்றோம் என்றால், சாதாரணமாக ஒரு இடத்துல வழிபோக்கன் போல் போய்கிட்டு இருக்கோம். இப்படி போகும்போது ஏதோ ஒரு இடத்துல சிவபெருமான், சிவன், ஈஸ்வரன், சதாசிவன், மகேஸ்வரன், இந்த மாதிரி ஏதோ ஒரு திருநாமத்தை நாம் கேட்கின்றோம் என்றால் மனது அப்படியே பதைத்து நின்றுவிடும். ஏதோ ரொம்ப நெருங்கியவங்களை அப்படி இழந்தது போல் அல்லது நம்மை நெருங்கி வருவது போல் ஒரு உணர்வானது அங்கே ஏற்படும். பார்த்திங்களா, அது சொல்ல முடியாதது. அதை எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்கள். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த பெயர் கேட்கும் பொழுதே நம் மனம் சம்பித்து நிற்கும். அதுவே அப்படி இருக்கிறது என்றால் உண்மையாக இறைவனை உணர்ந்து கொள்கின்ற சந்தர்ப்பம் ஒருவருக்கு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த தருணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று யூகிக்க முடியுமா நம்மால்? அது அளவில்லாததாக, எல்லை இல்லாததாக, அந்த ஆனந்தத்தை யாராலும் எடுத்து கூற முடியாததாகத்தான் அது இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ அந்த சந்தர்ப்பம் யாருக்கெல்லாம் வாய்க்கப்பெற வேண்டும்? ஏன்னா இறைவன் இவர்களுக்கு சொந்தமானவரா அப்படின்னு கேட்டால் யாருக்கும் சொந்தம் கிடையாது. அவர் அனைவருக்குமானவர். அவருடைய அருளிலே வேறுபாடு இருக்குமா? ஒருவருக்கு ஒரு மாதிரி கிடையாது. நாம் மனது எவ்வாறு இருக்கிறதோ, அவர் மீது நாம் எவ்வாறு அன்பு செலுத்துகிறோமோ அதற்கு தகுந்தாற் போல பாரபட்சமில்லாத அன்பாகத்தான் அவர் காட்டுவார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நம்மளுக்கு இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம்? சிவபெருமான்கிட்ட. ஏன்? அப்பாவா, அம்மாவா, நண்பனா, சகதோழனா, இந்த மாதிரி எல்லா உறவுகளும் சரி சிவபெருமான் தான் இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நம் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் மன வருத்தமாக இருந்தாலும் எதுவாயினும் சரி அதை நாம் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கின்ற இடம் அப்படிங்கிறது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றார். சந்தோஷமாக இருந்தால் பகிர்ந்து கொள்ள ஒரு நண்பன், கவலையாக இருந்தால் பகிர்ந்து கொள்ள தாயோ தந்தையோ,
இந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு உறவாக இருந்தாலும் அது மொத்த வடிவமாக இருப்பது எம்பெருமான் சிவனே அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால், யாவுமாக இருக்கின்றவர் என்னுள் உயிராகவும் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டால் எல்லாமாகவும் அவர் இருப்பார் அப்படிங்கிற அந்த உண்மையும் நமக்கு புரிய வரும் நண்பர்களே. சிவபெருமான் நமக்கு உதவுவாரா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக உதவுவார். அவரை யாருக்கு பிடிக்கும், யாருக்கு உதவுவார் அப்படின்னா, மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்துட்டு அமைதியாக இல்லாமல் முன் சென்று அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் அப்படிங்கும்போது அவருடைய பிள்ளைகளான நமக்கு அவர் முன் வந்து உதவுவார் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட நிதர்சனம். இதை மறந்துட்டு நம்ம சுயநலமாக இருக்கும்போது தான் நமக்கு இறையாற்றலை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. பிறருக்கு கஷ்ட காலத்தில் கை கொடுக்கும் பொழுது சிவபெருமான் நம்முடைய கஷ்ட காலத்தில் நமக்கு கை கொடுக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டா வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. நம்மளுடைய சேனல் சிவபித்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்பாவுடைய அன்பை பற்றி பேசக்கூடியது அப்படின்னா அது மிகையாகாது. இன்னொன்று, அடிப்படையில் சில புரிதல்களுக்காக ஆன்மீக பதிவுகளை ஆரம்பத்திலிருந்தே கொடுத்து வரக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னா நம்ம பூமி நம்ம சாமி. இந்த 2 சேனல்கள் மட்டும்தான் நம்முடையது அப்படின்னு உறுதியாக சொல்லிக்கலாம். எந்த ஒரு இசையும் இருக்காது, மியூசிக்கெல்லாம் இருக்காது, பெரிய அனிமேஷன்ஸ் அது இதெல்லாம் எதுவும் இருக்காது. கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சேனல் 2மே. இதை இந்த நேரத்தில் பதிவு செய்வதற்கான காரணமும் இருக்குது. இதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சுன்னா மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை வந்து உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் வந்து இதை நிறைய சேனலோட பேரெல்லாம் குறிப்பிட்டு, இது உங்கள் சேனலா ஐயா, உங்கள் சேனலில் இந்த வீடியோ நல்லா இருக்குது, நல்ல மியூசிக்கோடு நல்லா இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் அலைபேசியில் வந்து கேட்குறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி உங்கள் வாய்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறாங்களே, இதில் எது உங்கள் சேனல் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம நிறைய தடவை அதற்கான விளக்கத்தை கொடுத்துருந்தோம். அதிகமாக அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எனக்கும் தெரியலை. அதுக்கப்புறம் தான் உட்காந்து பார்த்தா அது ஒரு 20லேருந்து 30 சேனல் பக்கம் நம்மளோட அந்த வார்த்தைகளை எடுத்து அதுவும் முழுமையான வீடியோவெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், கருத்துக்கள் போய் சேரணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் அது சரியான வகையில் தான் பயன்படுத்தப்படுதா அப்படின்னு கேட்டால் தெரியலை. அதனால தான் அடியேன் விண்ணப்பித்து கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு நேரடியாக நமது தகவல்கள் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தால் இந்த 2 சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மனதில் எழக்கூடிய சந்தேகங்களை கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த 2 சேனலில் நீங்கள் வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் பண்ணும்போது, நேரம் இருக்கும்போது அடியேன் கண்டிப்பாக அதற்கான பதிலை வந்துட்டு கொடுக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் இதை சொல்லிக்கலான்னு. இதை அடியேன் எப்போவுமே சொல்ல விருப்பப்பட்டதில்லை. ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்களில் நிறைய இந்த மாதிரி குழப்பங்கள் அதிகமாகிறது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆனால் திடீர்னு நிறைய சேனல்ஸ் வருது, எதுன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டனால அடியேன் இந்த விளக்கத்தை கொடுக்க கடமைப்பட்டுள்ளேன். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தில் நம்ம யாரை சார்ந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம யாரை சார்ந்திருப்போம் அப்படின்னா, குருமார்களை சார்ந்திருப்போம். இப்போ அதே படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர்களை சார்ந்திருப்போம். வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் ஒரு புள்ளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை மட்டுமே சார்ந்திருக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் அப்படிங்கிறது அவரவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ என் அனுபவத்தை கொண்டு போய் இன்னொரு மனிதர் மேலே நான் திணிக்கிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த திணிப்பு வந்து சரியானதாக இருக்காது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கர்மா அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். நான் ஒரு அனுபவத்தை பெற்றேன் என்பதற்காக அதை மற்றவர்களிடம் கூறி வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார்கள் என்றால் அது மிகவும் தவறான விஷயம். ஏன்னா அந்த புரிதல் அப்படிங்கிறது அவரவருக்கு ஏற்படக்கூடியது.
ஒரு விஷயத்தை அடியேன் ஒரு மாதிரி அணுகுகிறேன் அப்படிங்கும்போது அதே மாதிரி மற்றவர்கள் அணுக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேருக்கு வேணால் அது சாத்தியமாக இருக்கும். ஆனால் பல பேருக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கூட அப்படிப்பட்டது தான். நாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது ஒரு வலிமையோடு அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அந்த வலிமை அப்படிங்கிறது மற்றவர் பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையிலே இருப்பதில்லை. அப்போ அந்த வார்த்தைக்கு வலிமையா, பேசுகின்ற நபருக்கு வலிமையானா அவரவர் அனுபவத்தை பொறுத்து அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஆழமான விஷயம். மேற்போக்காக கேட்டுட்டு போகும்போது இதனுடைய அர்த்தமானது புரியாது. வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தால் இப்பொழுது அடியேன் கூறுவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே நமக்கு என்ன தேவையோ அது நம்முள்தான் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அறிந்து கொண்டாலே வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் நிறைவு பெறுகின்றன. எங்கும் தேடி அலைய வேண்டியதில்லை அப்படிங்கிற அந்த பரம ரகசியத்தை தெரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் யாவும் தீர்கின்றன. அதை விடுத்து ஒவ்வொரு முறையும் நாம் ஏதோ ஒரு இடத்தில் நமக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன என்று வெளியே தேடிக்கொண்டு அலையும் பொழுதுதான் பிரச்சனைகளும் கூடவே உண்டாகின்றன. ஏன் அப்படி கூறுகிறோம்? பிரச்சனைகளும் கூடவே உண்டாகின்றன அப்படின்னா, நீங்கள் உங்கள் அனுபவத்தை தவிர்த்து மற்றவர் அனுபவத்தை தேடுகிறீர்கள். உங்கள் அனுபவம் உங்களுள்ளே புதைந்து கிடைக்கிறது. அதை அறிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான விடயம் அங்கு கிடைக்கக்கூடும். ஆனால் அதை விடுத்து வெளியே தேட ஆரம்பித்தால் பல்வேறு நபர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் மட்டுமே. சரி, அப்போ மற்றவர்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதானா? எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது உங்களது ஆகாது. அது எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க. ஆன்மீகத்தை பொறுத்தளவுமே கூட இப்போ இறைநிலையை உணர வேண்டும். அது அடிப்படை. சரி, இறைநிலை உணர்ந்தவர் ஒருத்தர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார், வழிகாட்டலாம். அவர் கூறுவது போலே அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இறைவன் உங்களை எப்படி ஆட்கொள்வார் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு உணர்ச்சியின் மூலமாக உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். மாறாக ஒருவர் கூறுகிறார் அப்படிங்கிறதுக்காக அதன் வாயிலாகவே நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது அது சில நேரங்களில் நமக்கு பலித்தமாகாமல் போகும்போது ஆன்மீகமே பொய் என்ற அந்த ஒரு முடிவுக்கோ ஒரு நிலைப்பாட்டுக்கோ நாம் வந்துவிடக்கூடாது. அதை ஒரு வழியாக வைத்துக்கொண்டு அதனிலிருந்து தொடர்ந்து நாம் தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம் அல்லது நீண்ட நெடிய காலகட்டம். இந்த மாதிரி நம்மளால் எதையுமே சொல்ல முடியாதது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது. இதில் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவரவருக்கு கிடைத்த வாய்ப்பாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நாம் எப்படி செய்கின்றோம் என்பதை பொறுத்து தான் அந்த வாழ்க்கை, அந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது அமைகிறது. ஆன்மீக வாழ்க்கையிலே ஒருவர் வெல்கிறார், ஒருவர் தோற்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை பெறுகிறார்கள். ஒரே ஜென்மாவில் நாம் அனைத்தையும் சாதித்து விட முடியுமா அப்படின்னா அது பெரிய சந்தேகமான விஷயந்தான். ஆனால் நாம் கற்றது வீண் போகாது. கல்வியை பொறுத்த மட்டில் இந்த ஜென்மத்தில் இல்லை என்றாலும் அது அடுத்த ஜென்மத்தில் தொடர்ந்து நம்மை ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வரும். அதுவும் ஆன்மீக கல்வி என்பது உயரியது. நீங்கள் பெறுகின்ற அனுபவங்கள் உங்களுள் இருந்து அடுத்த ஜென்மாவிற்கும் அது பரிமாறப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஜென்மம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு முரண்பாடான எண்ணமாக கூட இருக்கலாம். ஒருவேளை இருந்தால் அது அடுத்த ஜென்மாவிற்கும் செல்கிறது உங்கள் ஆன்மீக அனுபவம். அப்போ ஒவ்வொரு பிறவியிலும் நாம் பெறுகின்ற பக்குவத்தை பொறுத்துத்தான் அந்த உன்னதமான பிறப்பற்ற நிலை அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நம்மால் எய்த முடியும். அப்போ அனுபவம் சார்ந்த விஷயத்தில், ஆன்மீக அனுபவம் சார்ந்த விஷயத்தில் நாம் தான் நம்முள் இருக்கின்ற இறையாற்றலை உணர வேண்டுமே தவிர வெளியே தேடி அங்கு இருக்கின்ற இறையாற்றலையெல்லாம் நான் உணர்ந்தேன்னா அதனால் பெரிய பிரயோஜனம் எதுவும் இருக்காது. நம்முள் தேடுகின்ற அந்த தேடல் நீண்ட நெடியது. ஒரு உயர்வான விஷயம் சொல்லப்போனால் அந்த உயர்வான விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த ஆற்றல் நம்முள் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது
வாழ்க்கையானது சிறப்பானதாக மாறும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கூட கீழே பதிவிடுங்கள். அடியேன் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்களுக்கு அதுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளேன். மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம், நம்மை நாம் உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முள் கொண்டு போகணும், உள்ளே கொண்டு போயிடணும் ஆழமாக. அப்போ தான் அந்த தேடுதலானது ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.